ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க சர்வம் மாயா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் ஹாரர் காமெடி படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோவோட ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்த்தடாக்ஸான ஃபேமிலி. எல்லாருமே புரோகிதம் பண்ணுறவங்க. நம்ம ஆளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு நாத்தியவாதி. அவருக்கு கிட்டாரில் சாதிக்கணும் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறாரு வீட்டை விட்டு. பல வருஷம் ஆகியும் சாதிக்க முடியல. ஒரு கட்டத்தில் சொந்த ஊருக்கே போக வேண்டியதாகிடுது. அங்கேயே வந்துட்டா பணத்துக்கு பயங்கரமாக கஷ்டப்படுறாரு. அவங்க ரிலேஷனோட சேர்ந்து புரோகிதம் பண்றதுக்கு அசிஸ்டண்டா போயிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு பேய் ஓட்டுற வாய்ப்பு ஒன்று வருது. அதையும் நம்ம ஹீரோ பண்ண ஆரம்பிக்கிறாரு காசுக்காக. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பாசிட்டிவ் கண்டிப்பா இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடி போர்ஷன் சொல்லலாம், அங்கங்க ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு பல காட்சிகள்ல. அதே மாதிரி இந்த படத்துல வர ஹாரர் போர்ஷன்ஸும் அங்கங்க ஓரளவு நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் படம் முழுக்கவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ். டெக்னிக்கலியும் படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சம் லேக் அடிச்ச மாதிரி இருக்கு. இருந்தாலும் மொத்தமா பார்க்கும்போது கண்டிப்பா இது ஒரு நல்ல படமாவே இருக்கு. கண்டிப்பா இந்த படம் எல்லாருமே ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.